இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, பிரதமை நாளன்று சுப நிகழ்ச்சிகளை துவக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே. சுப நிகழ்ச்சி மட்டுமல்ல, எந்த ஒரு செயலையுமே தொடங்கக்கூடாது என்று சொல்கிறார்களே. ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பிரதமை அப்படின்னு சொன்ன உடனேயே வளர்பிறை பிரதமை என்று ஒரு நாள் இருக்கிறது, தேய்பிறை பிரதமை என்கின்ற ஒரு நாள் இருக்கிறது அல்லவா. அதாவது அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய, அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை என்பதையும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை என்பதையும் பிரித்து பார்க்க வேண்டும். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்னு சொன்னா அந்த முழு நிலவு ஒரு ஃபுல் மூன் டே. அந்த ஃபுல் மூன் டேக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதியை கிருஷ்ண பாட்டிமைன்னு சொல்லுவா, கிருஷ்ணபக்ஷ பிரதமைன்னு சொல்லுவா. தேய்பிறை பிரதமை என்பது நிச்சயமாக நல்ல நாள் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பிரதமைன்னு எடுத்துட்டாலே 2 பிரதமை நாளிலுமே எதையுமே செய்யக்கூடாதுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். ஜோதிட சாஸ்திரமே எப்படி தெரியுமா சொல்கிறது? மங்களம் கிருஷ்ண பாட்டிமைன்னு சொல்றார். மங்களம் கிருஷ்ண பாட்டிமைன்னு சொன்னா மங்களம் நல்லது எது? தேய்பிரையிலே வரக்கூடிய பிரதமை, அதாவது பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமை நாளன்று நன்மையே தரும். அந்த நாளிலே நீங்கள் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் வளர்பிறை பிரதமை நாள், அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமை நாள் என்று நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகளை துவக்கக்கூடாது. சுப நிகழ்ச்சிகள்னு இல்லை, எந்த ஒரு புதிய செயலையும் அன்றைய தினம் துவக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோதிட விதிகள் சொல்கிறது. இது என்ன சார் டிஃபரன்ஸு? அதுவும் பிரதமை தான், இதுவும் பிரதமை தான் அப்படின்னு எடுத்துண்டா, அதாவது சூரியன் சந்திரன் ஆகிய 2 கிரகங்களினுடைய ஒளி இந்த பூமியிலே அதிகப்படியாக எந்த நாளிலே விழுகிறதோ அந்த நாளினை நல்ல நாட்களாக பார்க்கிறார்கள். அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் கூட கிட்டத்தட்ட நமக்கு முழு நிலவாகத்தானே சந்திரன் என்பது காட்சி தரும். அன்றைய தினத்திலே சந்திரனுடைய ஒளியானது முழுமையாகவே கிட்டத்தட்ட ஒரு 90% பூமிக்கு கிடைச்சிடுறது. அதனால தான் மங்களம் கிருஷ்ண பாட்டிமைன்னு சொன்னார். ஆனால் வளர்பிறை பிரதமை நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா சுத்தமாகவே சந்திரன் என்பவர் நம்முடைய கண்களுக்கே தெரிய மாட்டார். அதாவது இந்த சந்திரனுடைய ஒளியானது இந்த பூமியின் மேல் விழாது. இந்த சூரியன் சந்திரனுடைய ஒளியானது நல்லபடியாக கிடைக்கின்ற நாளில்தான் நாம் புதிய செயலை துவங்க வேண்டும். இப்படிங்கிறது நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம், பேசிக்கலாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? அதாவது பஞ்சாங்கத்திலே திதி வார நட்சத்திர யோக கரணம்னு சொல்றோம். இந்த கரணங்களிலே குறிப்பாக 4 கரணங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். அது என்ன அந்த 4 கரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துகுணம் அப்படின்னு சொல்லுவா. சகுனி, நாகவம், சதுஷ்பாதம், கிம்ஸ்துகுணம் அப்படிங்கிற இந்த 4 கரணங்களும் என்றைக்கு இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய அந்த சதுர்த்தசி திதியினுடைய 2வது பாகத்திலும் இந்த அமாவாசை நாளினுடைய 2 பாகத்திலுமே முழுமையாகவும், அடுத்து வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதமை திதியினுடைய முதல் பாகத்திலும் இந்த கரணமானது இடம் பிடித்திருக்கும். ஆக இந்த 4 கரணங்களையுமே தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கா. எதனால சொன்னன்னு பார்த்தோம்னா, இந்த கரணம்னா என்னன்னு பார்த்தோம்னா, அது இந்த திதியினுடைய சரிபாதி அளவினை குறிக்கிறதுன்னு சொல்றார். திதியினுடைய சரிபாதி அளவினை குறிக்கிறது. முதல்ல திதினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய தூரத்தினை குறிக்கிறது. இந்த தூரத்தினுடைய அளவினை கொண்டுதான் திதிகளானது நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த பேஸ்ல பார்க்கும் பொழுது அந்த நாள்ல இந்த கரணம் வருது. கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவா தெரியுமா? அது இதனை கொண்டுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, கரணம்னா இந்த குட்டிக்கரணம் அடிக்கிறது, அதில் ஏதோ தப்பா அடிச்சிட்டோம்னா நம்ம தலை மண்டை உடஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற வார்த்தையே நம்முடைய ஜோதிடவியல் ரீதியான வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே இந்த வளர்பிறையிலே வரக்கூடிய பிரதமை திதி என்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னே சொன்னார்.
இதை சொல்வதற்காகத்தான் நமக்கு ஒரு புராண கதை அப்படிங்கிறத சொல்லியிருப்பா. எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அல்லவா, அவர்கள் அதை துவக்கிய நாள் என்பது இந்த பிரதமை நாளிலே துவக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிரதமை நாளிலே துவக்கியதால் தான் அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக அந்த அமிர்தமானது கிடைக்கவே இல்லை. மாறாக பார்த்தோம்னா அந்த அஷ்டமி நாள்ல அந்த வாசுகி பாம்பானது விஷத்தையே கக்கியதுன்னு சொல்றார். முழுக்க விஷத்தை கக்கி அதனை சிவபெருமான் தான் எடுத்து அவர் விழுங்கிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கதையை படிக்கிறோம் இல்லையா. இந்த கதைகளை எதற்கு சொல்லி வைத்தார்கள்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான செயலை இந்த வளர்பிறை பிரதமை நாளிலே துவக்க கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு சந்திரனுடைய ஒளி கிடைக்காது என்பது ஒரு முக்கியமான காரணம். அத்தோடு இணைந்து அன்றைய தேதியிலே வரக்கூடிய கரணம் என்பது நல்ல கரணமாக அமையாது. இந்த கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லி வைத்ததும் இதன் அடிப்படையில் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வளர்பிறை பிரதமை நாளன்று நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் துவக்க கூடாது. அதனால நமக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த நாள்ல கொஞ்சம் அமைதியா இருந்துடணும். அந்த பிரதமம் முடிஞ்ச உடனே மறுநாள் த்விதியைன்னு வரும் பொழுது அன்னைக்கு பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா சந்திர தரிசனம் அப்படிங்கிற வார்த்தையே கொடுத்திருப்பார். அந்த சந்திர தரிசனம் என்கின்ற வார்த்தையை எந்த நாளிலே கொடுத்திருக்கிறார்களோ அந்த நாள் முதற்கொண்டுதான் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். இது அத்தனையுமே, அதாவது இந்த பிரதமை திதியை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருப்பது இது அஸ்ட்ரானமிக்கலி, அதாவது வானவியல் ரீதியான ஒரு மறுக்க முடியாத உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.